ஆக்சுவலி விச் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ போன்ற தேர்ட் பார்ட்டி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் செல் பண்ணுறதா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுறதா? த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். பட் இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஓரளவுக்கு என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த ஹெல்ப்பை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கதை சொல்கிறது மூலயமா. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே கதை கேட்குறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். லிசன் கேர்ஃபுல்லி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இவங்க தான் அர்ஜுன் அண்ட் பிரியா. 2 பேருமே ஆன்லைன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணுறதா, இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணுறதா அப்படின்றதான். ஸோ அந்த கிரிட்டிக்கல் டெசிஷன் அவங்களோட சக்ஸஸுக்கு கூட ஒரு காரணமாக அமையலாம் இல்லையா? அதனால் அவங்க ரொம்பவே யோசிச்சு எடுக்கிறாங்க. அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய விதத்தில் யோசித்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2 பேர் சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம அர்ஜுனோட தாட்ஸை பற்றி பார்ப்போம். அர்ஜுனுக்கு என்ன தாட்ஸ் வருது அப்படின்னா, பிரியா கிட்ட ஒரு நாள் சொல்கிறாரு, பிரியா உனக்கு தெரியுமா, அமேசானில் ஆல்ரெடி அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணி பிராண்டிங் பண்ணி ஒரு பிராண்ட் ஆத்தென்டிசிட்டி பில்ட் பண்ணி ஹியூஜ் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. நம்ம அந்த நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஆர்டர்ஸ் வரப்போது, நம்ம பேக் பண்ணி அனுப்புனா போதும். ஸோ அதனால் எனக்கு இந்த பிஸ்னஸ் மாடல் பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிட்டே கேட்குறாங்க. பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி செல் பண்ணிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வரும். ஆர்டர்ஸ் என்ன தான் வந்தாலும் நமக்கு நிறைய கமிஷன்ஸ் பிடிக்கிறாங்க. அந்த கமிஷன்லாம் போக நமக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குமே. நமக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணோம் அப்படின்னா அதில் நமக்கு ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகம், நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸும் ஈஸியாக கிடைப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்கிறாங்க. இப்போ 2 பேரோட தாட்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. பட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து, அவங்களோட மார்க்கெட்டிங் காஸ்ட்டை பொறுத்து இது 2மே மாறும். அர்ஜுன் கிட்ட அந்தளவுக்கு மார்க்கெட்டிங் காஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ப்ராடக்ட்ஸை அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் ஃபஸ்ட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் டெசிஷன் எடுக்க போகிறாரு. அண்ட் பிரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மாதம் என்னால் ஒரு 10K to 20K என்னால் அட்வர்டைசிங் காஸ்ட் கட்ட முடியும். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை நான் பில்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா இறங்குறாங்க. அப்படியே நம்ம ஃப்ளிப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுன் ஓன் வெப்சைட்லாம் நம்பலை, அவர் ஆல்ரெடி இருக்க மார்க்கெட் பிளேஸஸில் லிஸ்ட் பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அர்ஜுனுக்கு அவருக்கு நினச்ச மாதிரியே நல்லாவே சேல்ஸ் வருது. அதே போல் நமக்கு பிரியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, வெப்சைட்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பண்ணுறாங்க. ஒரு சேல் கூட வரல. 3 months 30K லாஸ். அண்ட் அர்ஜுன் அப்படியே ஃப்ளிப் சைடில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 மாதத்தில் மட்டும் அவரோட சேல்ஸ் 5 lakhs. பட் அர்ஜுன் என்ன தான் 5 lakhs சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30K தான் earn பண்ணுறாரு. பிரியா 30K லாஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. 3 வருஷம் கழித்து 2 பேரோட ரிசல்ட்டையும் பார்ப்போம். பிரியா 1.5 crore டேர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க அந்த 3 வருஷத்தில். ஃப்ளிப்சைட்டில் நம்ம அர்ஜுனை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு 3x ஒரு டேர்ன் ஓவர் பண்ணிருக்காரு. பட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்காரு. இதை வச்சு அவரோட நெட் ப்ராஃபிட் பிரியாவை விட 50% கம்மியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, என்ன தான் நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் இந்த மாதிரி செல் பண்ணாலும் அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஈஸியாக ஆர்டர்ஸ் வந்தாலும் ப்ராஃபிட் ரொம்ப அடி வாங்குதுன்றது தெரிய வருது. அண்ட் ஆல்சோ பிரியா மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இப்போலேருந்தே கூட ஓன் வெப்சைட்டையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மாதிரி ஓன் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட விடாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோலையும் லிஸ்ட் பண்ணி விடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேரோட டெசிஷனுமே அவங்களோட ஓன் விருப்பத்தை பொறுத்து அண்ட் அவங்களோட சக்ஸஸ் பார்த்த பொறுத்து மாறும். அண்ட் அவங்களோட ஜேர்னி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம 2 மெத்தடுமே யூஸ் பண்ணி நம்மளோட சேல்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடாது? திங்க் அபவுட் இட். கேட்ச் ஆன் தி ஃப்ளிப் சைட். டேக் கேர்.